இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. பாப்பாவுக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் டே. எப்போவுமே ஆனுவல் டே தான் நடக்கும். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. தாத்தா பாட்டிங்கெலாம் வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் கூப்பிட்டு வந்து ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அவங்கள கேம்ஸ்லாம் விளையாட வச்சு செம்மையாக பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. புதுசாக ஸ்கூலில் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் என்ன சொல்கிறது, மணிலாம் எதுவும் அவ்வளோக்கா வாங்கலை. ஆனால் அவங்களே எல்லாம் பண்ணாங்க, பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. தம்பியும் பாப்பாவும் டான்ஸ் பண்ணாங்க. என்னால் அங்கே வந்து எடுக்க முடியல, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா எடுக்க முடியல. ஆனால் டான்ஸ் ஆடின வீடியோ இருக்குது, நான் அதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். நல்லா இருந்துச்சு. உடம்பு கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது, இன்னும் சரியாகலை இந்த வீடியோ. அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போட்டோன்னே உடம்பை பார்த்துக்கன்னு சொல்லியிருந்தீங்க. என்னை யாருன்னே தெரியாது உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஒரு 7 மந்த்தாக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதில் வந்து அக்கா தங்கச்சி இந்த மாதிரி சொல்லிவிட்டு எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஸ்டேஜிலலாம் எனக்கு யாருமே இல்லைன்ற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். எனக்கு இது மாதிரி மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப, அதுவும் பார்த்திங்கன்னா அக்கான்னு போடும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அக்கா அக்கான்னு தான் போடுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஒரு டக்குன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது யாருமே அக்கா தங்கச்சின்னு பேச மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அக்கா தான் போடுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சொல்லியிருந்தீங்க உடம்பை பார்த்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல் போங்க, உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் இந்த தொண்டை அப்படியே வலிச்சிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, அதான் ஹீட் ஓவராக இருக்கிறதுனால தான் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எச்சு முழுங்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, இப்படி இருந்துச்சு. வேறு என்ன செய்கிறது. அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு ஓரளவுக்கு உடம்பு பரவாயில்ல இப்போது. அம்மா வந்திருக்காங்க. அம்மா வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா அம்மாவுக்கு முன்னாடி மாதிரி உடம்பு இப்போ இல்லை. முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் வருவாங்க அடிக்கடி, 2வது வந்து அம்மா வருவாங்க. இவங்க 2 பேர் தான் அடிக்கடி எங்களை வந்து பார்த்துப்பாங்க. ஆனால் இப்போ அம்மா வந்து மாமியார் வருவாங்க, இருந்தாலும் அம்மாவை கூப்பிட்ருந்தேன். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அவங்க வர முடியல. இவங்க வந்து கூப்பிட்ருந்தேன். ஸோ அதனால் அம்மா வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க தாத்தா பாட்டி வரணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டேன். 2வது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் தான் சொன்னேன்னா ஹஸ்பண்ட் பரோடா போயிருந்தாங்கன்ட்டு. அப்போ கொஞ்சம் நமக்கு பயமாக இருந்துச்சு. அதுவும் 2 டேஸ் முன்னாடி போவாங்க, தெரியாது. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க. ஆனால் அப்போ இப்போதைக்கு அவங்க இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் அம்மா வந்து வாங்கன்னு கூப்பிட்ருந்தேன். அதனால் அம்மா வந்திருந்தாங்க. கொஞ்சம் பயமாக இருந்ததுனால வந்திருந்தாங்க. 4 டேஸ் 5 டேஸ் ஆகிடுச்சுன்றதுனால தான் வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களாம் ரொம்ப நாளாகிட்டு ஊருக்கு போயிட்டு, அதனால் தாத்தா பாட்டி வேணுன்ற மாதிரிலாம் ஊருக்கு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதனாலேயும் தான் அவங்களுக்கு ஏக்கம் ஆகிட்டனாலே 2 தாத்தா பாட்டி மேலுமே 2 பசங்களுமே பாசமாக இருப்பாங்க. அதனால் வேறு வழி இல்லாத வர சொன்னேன். அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடிலாம் டக்கு டக்குன்னு வந்துடுவாங்க. இப்போல்லாம் ஏறி இறங்க முடியல அவங்களால. அப்படி தான் உடம்பு இருக்குது. கண்டிப்பாக எங்கள் அம்மாவை நான் வீடியோ போட சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா நான் என்னை பற்றி நான் சொல்கிறேன் இல்லையா, இது இப்போதைக்கு யூடியூப் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலின்ற மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே என்னை பற்றின சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும். எங்கள் அம்மா எப்படி வளர்ந்தாங்க, எங்கள் அம்மாவோட ஃபேமிலி எப்படி அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து நான் போடலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்கும் இல்லையா. நான் அந்த மாதிரி வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். என்னால் ஆனால் பேச முடியல. அங்கேயே ட்ரை பண்ண எடுக்கிறதுக்கு தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் எடுக்கல. இப்போயுமே வலிக்குது. வீடியோ போடாமையே இப்படி இருக்கிறதுன்றதுனால தான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப நைட்டில் வீடியோ எடுக்கிறதுனால ஒரு மாதிரி டல்லாக தான் தெரியும். அப்புறம் என்ன சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய உடம்பு, என்னோடய சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருக்குமே என்னை வந்து விசாரித்து, அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்க, உடம்பை பார்த்துக்குங்க, இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொன்ன எல்லா என்னோடய சொந்தங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. அது மாதிரி தான் நான் டக்குன்னு வீடியோ போட்டோன்னே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அக்கா உடம்பு பார்த்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல் போங்க, இன்ஜெக்ஷன் போடுங்க, இதே தான் சொல்லிட்டு இருந்தீங்க. உண்மையாக ரொம்ப 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 அந்த லைனை படித்து, அதாவது அந்த கஷ்டத்தில், அந்த உடம்பு முடியாத அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது அதை படித்து பார்க்கும்போது நம்ம மனசு ஒரு சந்தோஷத்தை அடையும். அதை நான் அடைஞ்சேன். உண்மையாகவே எனக்கு யாரும் இல்லைன்னு இனிமேல் நான் ஃபீலே பண்ண மாட்டேன். இந்த யூடியூப் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு தான் நான் நினச்சிப்பேன். இனிமேல் வந்து நல்லதோ கெட்டதோ, சந்தோஷமோ துக்கமோ
கேமரா முன்னாடி உட்காந்து பேசிட்டா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ யாரோ ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணால் தான் நம்ம மனசு கொஞ்சம் இதாகும் இல்லையா? ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்துட்டு கேமரா முன்னாடி உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ மொபைல் மாற்றணும். நான் அதுக்கு ஒரு வீடியோவே போடலான்ட்டு இருக்கேன். நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாங்காக போயிட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.